ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிற பகுதியினுடைய தொடர்ச்சி பார்க்க போகிறோம். அதாவது நெக் பீஸு, ஓப்பன் பீஸ் இதெல்லாம் எப்படி தைக்கணும், ஸ்லீவ் எப்படி தைக்கணும், அதே மாதிரி பேக்கு ஃப்ரண்ட்டு இது எல்லாமே எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த வீடியோஸில் வந்து நெக் பீஸு, ஸ்லீவு, ஓப்பன் பீஸு இதெல்லாம் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு ஃபினிஷிங்னா எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு டிப்ஸாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்து அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம நெக் பீஸ் தைச்சி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம வீப்பட்டி வைக்கிறதுக்காக, இது வந்து ஹூக் வைக்கிறதுக்காக, இது வந்து நெக் பீஸு. இப்படி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி ஸ்லீவு. இப்போ இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ஜாயின் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் ஓப்பன் பீஸ் வந்து வைக்கலாம். இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு டாட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். அதாவது இந்த இடம் வந்து இன்னும் கொஞ்சம் கப் ஷேப்புக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வந்து இந்த கப் ஷேப்புக்கு நேராக இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க. நாச் போட்டுட்டு இதில் சின்னதாக ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா இன்னுமே உங்களுக்கு கப் ஷேப் வந்து சென்டரில் கொஞ்சம் பள்ளமாகவும் அந்த ஷேப் வந்து தனியாகவும் உங்களுக்கு நீட்டாக தெரியும். இது வந்து சின்னதாக பிடிச்சிங்கன்னா போதும். இதனால் இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இதில் பிடிச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா கப் ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபிட்டிங்காக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடும். இதுலேயும் நம்ம டாட் பிடிச்சாச்சு. இந்த டாட் ரொம்ப இறங்கிடக்கூடாது. இந்த கப் ஷேப்பினுடைய பாயிண்ட்டுக்கு நேராக பிடிச்சிங்கன்னா போதும். இது ரெண்டும் நமக்கு ஒரே அளவாக இருக்குது. இப்போ இந்த இடம் நம்ம வந்து டாட் பிடிச்சாச்சு. இது வந்து நம்ம கப் ஷேப்புக்கான பாயிண்ட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதனுடைய ஹைட்டை பார்த்து நம்ம இதுக்கு வந்து ஃபோல்டிங்க்கு கிளாத் கொடுக்கணும். கரெக்டாக இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் டாட் பிடிக்கும் போதே இது இப்படி இறங்கி இருக்கிற பீஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து பீஸ் இந்த டாட் வந்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும் பிடிச்சா போதும். எல்லாருக்குமே பிரின்சஸ் கட்டுக்கு பிடிக்கணுமா அப்படின்னா தேவை கிடையாது. அதனால் இது ஒரு சிலருக்கு வந்து பஸ் பாயிண்ட் வந்து நல்லா ஷேப்பாக வரணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரெஸ் அந்த ஒரு செப்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி வரும். அந்த மாதிரி இருந்தால் இது கொடுக்கலாம். அப்படி இல்லை கப் ஷேப்பே வந்துட்டு நமக்கு ஹெவி பஸ்டாக இருக்குது, அங்கே டாட் பிடிச்சா டைட்டாக இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டாட் வந்து நீங்கள் பிடிக்க தேவையில்லை. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பீஸ் வந்து இங்கே ஜாயின் போட்டுக்கலாம். வந்து ஒன் சைடு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதை வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வரும்போது சின்னதாக ஒரு டாட் வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டு கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பக்கம் திருப்பும்போது அப்போ தான் அந்த டாட்டுக்கு ஈவனாக அது வந்து கரெக்டாக அந்த இடத்துல சுருக்கம் இல்லாமல் நமக்கு இழுத்து கொடுக்கும். இந்த இதில் இருந்து நான் ஸ்டிச் போடுறேன். எப்போவுமே இந்த ஃபஸ்ட் இது தைச்சிட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு படிமான தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங்காக இருக்கும். அதே மாதிரி படிமான தையல் நம்ம போட்டுக்கலாம். கிராஸ் பீஸ் அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல இது வந்து நான் கிராஸாக கொடுத்துருக்கேன். அதனால் இங்கே வந்து நான் வந்து ஃபோல்டு கொடுக்கல. நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஃபோல்டு கொடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் அப்படின்னா நீங்கள் கொடுக்காமையே கூட விட்டுறலாம். ஏன்னா அதுவே எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும்.
இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு ஒரு கிளாத் ஃபோல்டு கொடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம மடிக்கும் போது இந்த இடம் கரெக்டாக இப்படி இப்படி ஓப்பன் பண்ணி கொடுக்கும். இப்போ இதுவே வந்து இந்த இடத்துல நான் வந்து ப்ளீட் கொடுக்கல. அப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இது கிராஸ் பீஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு இது எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் இதுவே ஸ்ட்ரைட் பீஸ் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்பெண்ட் ஆகாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல அப்படி ஒரு சுருக்கம் மாதிரி வரும். அதனால தான் மெயினாக இந்த ஃப்ளீட்ஸ் வந்து ஒன்று வச்சும் ஒன்று வைக்காமே உங்களுக்கு காட்டியிருக்கேன். வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கப் ஷேப்புக்கான ஸ்பேஸ் வந்து அழகாக கிடைக்கும். அதே இது ஸ்ட்ரைட் பீஸாக இருந்து நீங்கள் வைக்காம விட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சுருக்கம் வந்து வரும். அதனால தான் மெயினாக இந்த இடத்துல வந்து இது இந்த ஓப்பன் பீஸு இந்த மாதிரி இடத்துல எல்லாமே நம்ம ஒரு ஃப்ளீட் வந்து நம்ம கொடுக்கறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து அவுட்டரில் தள்ளி விட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஆம்ஹோல் கிட்ட எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வரும். எல்லாத்தையுமே நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. நல்லா இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அந்த தையல் ஓரமா இந்த துணி வந்து லாக் ஆகவே கூடாது. கரெக்டா அந்த பாயிண்ட் கிட்ட தான் நம்ம வந்து கொஞ்சம் கவனமா தைக்கணும். அதனால அந்த இடத்துல நல்லா துணியை இழுத்து கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம அயன் பண்ணி ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா இந்த படிமான தையல் நீங்க போடாம கூட விட்டுறலாம். ஏன்னா நீங்க ஒரு தையல் போட்டோன்னே அந்த தையலை அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அது படிமான தையல் போட்டதுக்கான ஈக்குவல் தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டாட்டுக்கெல்லாம் நம்ம அயன் பண்ண போறது கிடையாது. அதனால நீங்க இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இதுவும் ஸ்லீவ் பக்கம் தள்ளிக்கோங்க. இதுக்கும் நம்ம படிமான தையல் போட்டாச்சு. கரெக்டாக அந்த ஓரமாகவே நம்ம போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதுலேயும் நீங்கள் படிமான தையல் போட்டுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதுலேயுமே நம்ம படிமான தையல் போடுறதுக்கான காரணமே வந்து இந்த பிசுறு எல்லாமே இந்த சைடு தள்ளி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படி தள்ளி விட்டுட்டு இதில் நீங்கள் வந்து படிமான தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இதை கரெக்டாக இதோட ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி இந்த எட்ஜ் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஓரமாக தையல் போட்டுக்கோங்க. இந்த டாட் வந்து எவ்வளோ ஓப்பன் பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து கீழே நம்ம மடித்து தையல் போட்டாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இதுலேயும் நம்ம தையல் போட்டாச்சு. இதுக்குமே உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து கரெக்டாக இந்த ஷேப் வந்து இந்த இடத்துல இதாக தெரியும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இழுத்தா ஒரு ஒரு ஃபோல்டிங் வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக வரும். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளீட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். கப் ஷேப் வந்து நமக்கு போடும்போதும் ஃபிட்டிங்காக இருக்கும்.
இது மெயினா இந்த மாதிரி நம்ம கப் ஷேப் வந்து உயரமா கொடுக்கறவங்கள விட கீழே இறக்கி கொடுக்கறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ளீட் வந்து நம்ம பிடிச்சுதான் ஆகணும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பீஸ் வச்சுக்கலாம். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈவனா இருக்கு. இதை கொஞ்சம் நல்லா இழுத்து தைச்சுக்குவோம். இதை வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு தைச்சுக்குவோம். எங்கெங்கெல்லாம் பேக் ஸ்டிச் போடணுமோ அங்கே கரெக்டாக போட்டுக்கோங்க. இதை வந்து நான் கொஞ்சம் இப்படி இழுத்து வச்சு தையல் போடுறேன். சும்மா லைட்டாக தான். அதுக்கப்புறம் அப்படியே திருப்பிட்டு இதுக்கும் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரொம்ப கீழே ஏற்றிந்தாத்தையும் வராமல் கரெக்டாக ஈவனாக வர மாதிரி இதை மடித்து இதை இப்படி மேலே கரெக்டாக இந்த ஹாஃபில் தான் வைக்கணும். இப்படி ஃபுல்லாக மேலே ஏற்ற வேண்டியதில்லை. இந்த ஹாஃபில் மட்டும் வச்சா போதும். அதே மாதிரி இதில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எத்தனை ஹூக் வேணுமோ வீப்பட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடம் கொஞ்சம் நெக் பீஸ் அட்டாச் பண்ணுவோம். அதனால ஒரு 1/4 இன்ச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த எட்ஜு, அதுக்கப்புறம் இது சென்டர், இங்கேயும் இங்கேயும் வச்சிங்க அப்படின்னா 5 ஹூக் ஈவனாக வரும். இதுவே இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 6 ஹூக் வச்சுக்கலாம். இப்போ இந்த வி எல்லாம் கரெக்டாக வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு பேக் ஸ்டிச் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதே கொண்டு வாங்க. மறுபடியும் அந்த மார்க் வந்து சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு 2 சைட்லேயும் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஹூக் வந்து உள்ளே போகிற அளவுக்கு கேப் இருந்தால் போதும். அதை விட ரொம்ப அதிகமாகலாம் வைக்காதீங்க. இப்போ இதில் நம்ம வந்து வீப்பட்டி வச்சாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் ஹூக் பட்டி வச்சுக்கலாம். இதில் வந்து இங்கே சின்னதாக ஒரு ப்ளீட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை லூஸ் கொடுத்து நம்ம தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் படிமான தையல் போட்டுக்கலாம். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த இடம் மட்டும்தான் சும்மா லைட்டாக ஒரு பெண்டு மாதிரி இருக்கும். அது நம்ம போடும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். கீழேயும் அதே மாதிரி ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த சைடு பார்க்கும்போது நமக்கு இது ஸ்ட்ரைட்டாக ஈவனாக தான் தெரியணும். இந்த பிசுறு வந்து வெளியே வரக்கூடாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீப்பட்டி ரெண்டும் உங்களுக்கு ஒரே அளவாக வந்துடும். இந்த எட்ஜில் இருந்து இது வரைக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் இது ரெண்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வச்சிட்டீங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் உயரமாக தான் இருக்கும். அப்புறம் மறுபடியும் நம்ம அதை வெட்டுற மாதிரி வரும்.
அதனால எப்பவுமே நீங்க நெக் பீஸ் வைக்கும்போது வீப்பட்டி வர்ற பக்கத்தை கொஞ்சம் இழுத்துக்கோங்க, ஹூக் பட்டி வர்ற பக்கத்தை கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க. இப்போ இதுல நம்ம ஹூக் வைக்கும்போது இந்த இந்த வளைவு இதெல்லாமே கரெக்ட் பண்ணும்போது இந்த இடம் உங்களுக்கு கரெக்டா வந்து விற்கணும். இந்த ரெண்டுமே ஈவனா இருக்கணும், இந்த டாட்டும் ஈவனா இருக்கணும், அதே மாதிரி இதுவும் இந்த எட்ஜும் நமக்கு கரெக்டா வரணும். இதுல வந்து நம்ம ஹூக் எப்படி வைக்கிறோமோ அதை மட்டும் நம்ம இதுல மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டா அந்த வீக்கு சென்டர் வர மாதிரி அந்த ஹூக் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இங்க வந்து கொஞ்சம் இது நெக் பீஸ் வைப்போம், கரெக்டா அந்த சென்டர் வர மாதிரி நீங்க மார்க் பண்ணிட்டு அதுல ஹூக் வச்சுக்கலாம். ஹூக்குமே நீங்க பெரிய ஊசி வச்சு இதுல கோர்த்து விட்டுட்டு அதுல 2 பக்கம் மட்டும் ஸ்டிச் போட்டீங்கன்னா கூட போதும். இதுல வந்து நெக் பீஸ் வந்து நம்ம எப்படி அட்டாச் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து பேக் சைடு வந்து தள்ளி விட்டுக்கோங்க. இந்த ஜாயிண்ட் வந்து மேல் பக்கம் வரணும். இப்போ இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே இடையில நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த எட்ஜை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க, இந்த எட்ஜோட வச்சுக்கோங்க. இதை ரெண்டையுமே நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு கரெக்டா தான் கொண்டு வரணும், அதிகமாவோ குறைவாவோ பண்ணக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் கேப்ல பேக் ஸ்டிச் போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளீட்ஸ் வேணும்னாலும் நீங்க அதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஷோல்டரை வந்து பேக் சைடில் தள்ளி விட்டுக்கோங்க. இங்க ஸ்ட்ரைட்டா வர இடத்துல உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் தேவைப்படாது, மறுபடியும் இங்க வளைவு வர்ற இடத்துல நமக்கு ஃப்ளீட்ஸ் தேவைப்படும். இங்கேயும் நம்ம ஏற்கனவே ஃப்ளீட்ஸ் வச்சிருக்கோம். அதே மாதிரி அடுத்த வளைவு வரும்போதும் ஃப்ளீட்ஸ் வந்து இதுல இருக்கு. இங்க வந்து 2-3 ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இப்படி உள்ள தள்ளி அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துடலாம். இங்க ஃப்ளீட்ஸ் தேவைப்படாது. அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பேக் சைடு மறக்காம இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. நகத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. அதே 1/4 இன்ச்சில் கொண்டு வந்து முடிச்சுக்கோங்க. இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இங்க 1/4 இன்ச்லயே கொண்டு வந்து முடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல பேக் ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கப்புறம் இது மேல நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் அப்படிங்கும் போதே நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு கரெக்டா இந்த லைனிங் எட்ஜில் தான் போடணும் இது. ஏன்னா இங்க கொஞ்சம் தள்ளி போட்டீங்கன்னா இப்படி மடிச்சு ஹெம் பண்ணும்போது இந்த லைனிங் என்ன ஆகும்னா இப்படி பைப்பிங் மாதிரி வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால நல்லாவே நகத்துல ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி நகத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு தையலை வந்து நல்லா நீடில் அளவுக்கு ஓரமா போட்டிங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீடில் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் வரனால கொஞ்சம் நல்லாவே இழுத்து ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து, இல்லைன்னா அந்த ஃப்ளீட்டே வந்து மேல் பக்கம் வந்து ஒரு சுருக்கம் மாதிரி வரும். அதனால
கரெக்டாக வச்சு படிமான தையல் போட்டுக்கோங்க. சிசரை கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டிச் வந்து லாங் ஸ்டிச்சாக வச்சுக்கோங்க. லாங் ஸ்டிச்சாக வச்சுட்டு இதை நல்லா கரெக்டாக இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு, இது வந்து ஹெம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நல்லா இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இந்த ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாங் ஸ்டிச் இது. ஸ்டிச் வந்து ஒரு 3.5 4 அந்த அளவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் வந்து நம்ம லாங் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுவுமே கரெக்டாக அந்த ஃபோல்டிங் மட்டும் கரெக்டாக அந்த எட்ஜில் மட்டும் பார்த்து ஃபோல்டு பண்ணுங்க. இதை கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெம் பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ நெக் பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஹெம் பண்ணுறதும் கரெக்டாக ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு நல்லா நீட்டாக பண்ணீங்க அப்படின்னாலும் நெக் வந்து உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். உள்பக்கம் வந்து அந்தந்த இடத்துல நம்ம ஃப்ளீட்ஸ் கொடுத்துருக்கோம். வேணுங்கிற இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். வேண்டாத இடத்துல இப்படியே வச்சு கூட நீங்கள் வந்து ஹெம் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் நெக் பீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்க. ஒரு ஃப்ரண்ட் போர்ஷனில் ஒரு படிமான தையல் போடுறது, அதே மாதிரி கீழே எப்படி ஃபோல்டு பண்ணுறது, எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஃபோல்டு பண்ணுறது, இந்த இடத்துல ஒரு டாட் பிடிக்கிறது, அதே மாதிரி ஓப்பன் பீஸ் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது, நெக் பீஸ் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.